வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ரிசல்ட் வருமா? வராதா? இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த வருஷம் புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷனே வந்துருமே! அப்போ வந்து 2ம் சேர்த்து ஒட்டா வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. சமீபத்தில கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 7ஆம் தேதி 10வது மாசம் 2024 வந்துச்சு. இப்போ வந்து 5வது மாசம் வந்துருச்சு. அப்போ வந்து இன்னும் 5 மாசத்துல வந்து மறுபடியும் புதுசா வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுறலாம். ஆனா 4 மாசம் தான் இருக்கு. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா கட்டணும்னா 4 1/2 மாசத்துல வந்து புதுசா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான டைமே வந்துருச்சு. ஆனா பட் வந்து இதுவரைக்கும் ரிசல்ட்ன்றது வரவே இல்ல. ரிசல்ட் வந்து 27/12லயே வந்திருக்கணும். இன்னும் வரதே இல்ல. நாமளும் எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு நாளைக்கு 3 டைம், 4 டைம் வந்து பார்க்குறவங்கலாம் நெறைய பேரு. கண்டிப்பா வந்து தெரியும் உங்க சூழலு. ஏன்னா நானும் அப்படிதான் வந்து ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாரி சூழல்ல வந்து இப்ப சமீபத்தில நான் கால் பண்ணி விசாரிச்சதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி விசாரிக்கிறேன் அப்படின்னா, இந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்களே கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். சொல்லுங்கங்க சார். மேடம் அந்த சேல்ஸ்மேன் ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியுமா மேம்? சார் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க சார். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வரணும். ஆர்டர் அப்படிங்களா? வந்தோடனே ரிசல்ட் விட்டுருவாங்க. அப்படிங்களா? இல்ல பொங்கலுக்கே வர மாரி சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்களா அது. புரியலைங்க சார். ஜனவரிலயே வர மாரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டு. அதுக்கு தான் சரி கேட்டேங்க என்ன. ஓ, இங்கே எதுவும் தகவல் இல்லைங்க சார். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்தோடனே ரிசல்ட் விட்டுருவாங்க. அப்படிங்களா? ஹெட் ஆஃபீஸ் ஆர்டருக்காக வெயிட்டிங் சார். ஓகே மேம். இப்ப அந்த விஷயம்லாம் நம்ம கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்கலாம் ஒர்க் பண்ணி ரெடியா தான் வச்சிருக்காங்க. அரசாங்கம் தான் வெளியிடுறதுக்கு வந்து இது தாமதம் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற மாரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு சில பேர் நீங்க நெறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் நெறைய இடத்துல சொல்றதெல்லாம் பார்க்கும்போது, இன்னும் பணம் பட்டுவாடா பண்ணல. பண்ணா தான் கிடைக்கும். அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே அது மாரி நடந்தா மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியான விஷயம். ஏன்னா நெறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜாப் வந்து நம்ம லோக்கல்ல கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஆனா இதுவரைக்குமே சென்னையில வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் சேல்ஸ்மேனுக்கு அப்படின்னு க்ளோஸ்லயே இருக்கு. மத்த டிஸ்ட்ரிக்ட் கூட மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா பட் வந்து இதுவரைக்கும் அது வந்து க்ளோஸ்லயே இருக்கு. மத்த இடத்துங்களுக்காக ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நெறைய பேர் வந்து காலையில, மார்னிங், ஈவினிங் எல்லா இடத்துலயும் வந்து ரிசல்ட் ஏதோ வந்துருச்சு. காலையில அப்டேட், சாயந்தரம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையா வந்து என்னன்னா, அரசாங்கம் வந்து இப்போ நாளைக்கு வெளியிட்டுறலாம் அப்படின்னு சொன்னா, உடனே வெளியிட்டுறலாம். ஆனா பட் வந்து இதெல்லாம் யார் கையில இருக்குன்னா, நம்மளோட முதலமைச்சர் அவங்க கையில தான் இருக்கு. அமைச்சர் வந்து இதுக்கு வந்து முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும். லாஸ்ட் டைம் நெறைய இடத்துல பேட்டியில கூட கேட்கும்போது, எப்ப ரிசல்ட் எடுக்குன்னா, அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னுமே நடவடிக்கை எடுக்குறாங்களான்றது இதா தான் இருக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் சரியான முறையில, சரியான இடத்துல இருந்தா தான் கரெக்ட்டான அது மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அந்த ஒரு 1000 ஒரு ரிசல்ட் வந்துட்டு ஒரு 3000 பேர் வெளிய போயிருந்தாங்கன்னா, மீதி இருக்க அடுத்த வருஷத்துல வந்து ஒரு 3000 பேர் உள்ள வந்தாங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். 2 வருஷம், 3 வருஷம் அப்படியே கேப்ல எடப்பு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் சேர்த்துக்கிறது, 200 பேர் சேர்த்துறது, அது நெறைய இடத்துல பணத்த கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேள்விப்படும்போது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நெறைய பேர் வந்து சேல்ஸ்மேன் ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பா இருக்கும். பேக்கருக்காகட்டும், சேல்ஸ்மேனுக்காகட்டும். எத்தன பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றது கருத்துல சொல்லுங்க. கண்டிப்பா ரிசல்ட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் தகவல் வந்து அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அத பத்தி பேச போலாம்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.